ஸோ உங்களோட சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கா, ப்ளஸ் அன்வான்ட் ஹிடன் டெம்ப்ரவரி ஃபைல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னே தெரியலையா? ஸோ அப்போ இந்த ஒரு சில செட்டிங்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பிசி லிட்ரலி ஃபாஸ்ட்டப் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். விண்டோஸ் ப்ளஸ் ஆர் டைப் பண்ணிடுங்க. ஸோ இங்கே க்ளீன் எம்ஜிஆர் அப்படிங்கிற கமெண்ட் டைப் பண்ணுங்கள். ஸோ இதோட டிஸ்க் கிளீனப் அந்த ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடும். இதில் உங்களுக்கு செலக்டிவ் டிரைவ் நீங்கள் சூஸ் பண்ணி எந்த டிரைவில் இருக்கிற ஸ்பேஸ் உங்களுக்கு கிளீனப் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சி டிரைவை கிளிக் பண்ணுறேன். ஸோ சி டிரைவில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஃபைல்ஸ் அண்ட் அன்னெசரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இது க்ளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரீசைக்கிள் பின் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். உள்ளே ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேண்டாத ஃபோல்டரையும் நீங்கள் கிளிக் பண்ணி கிளியர் பண்ணலாம். ஸோ இது பண்ணுறதுனால உங்களோட டிஸ்க் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடியூஸ் ஆகும். இதனால உங்களோட பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஓகே கொடுத்துறது மூலிமா உங்களுக்கு வந்து இந்த கால்குலேட்டிங் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் வைஸ் வந்து அதில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எந்தெந்த ஃபைல்லாம் வந்து வேண்டாம் அப்படிங்கிறது நினைக்கிறீங்களோ அந்த சி டிரைவில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ். ஸோ பார்த்து நீங்கள் செக் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதை டெலீட் பண்ணுங்கள். நிறைய ஃபைல் இருக்கும். ஒரு சில ஃபைல் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா பேட்ச் ஃபைல்லாம் இருக்கும். அதெல்லாம் டெலிட் பண்ணால் அப்புறம் ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் பார்த்து அதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அதை க்ளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் அகைன் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் டைப் பண்ணுங்கள். இதில் வந்து டிஇஎம்பி அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ இதோட வேலை உங்கள் சிஸ்டமில் ஹிடனாக இருக்க அன்னெசரி அண்ட் அன்வான்ட் ஃபைல் ஃபோல்டர்ஸ் இது எல்லாமே டெம்ப்ரவரி ஃபைல்ஸ் அந்த லொக்கேஷனுக்கு உங்களை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இது கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கொடுத்து அப்படியே டெலிட் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஃபைல்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை. ஸோ இதையும் நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட சிஸ்டமில் நிறைய ஒழிஞ்சிருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே தேடி கண்டுபிடிச்சி டெலிட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அதே மாதிரி விண்டோஸ் ப்ளஸ் ஆரில் %TEMPன்னு டைப் பண்ணி அகைன் % கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ இதோட வேலையும் உங்கள் சிஸ்டமில் இருக்கிற அன்னெசரி ஃபைல்ஸ் அதாவது வேண்டாத ஃபைல்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டெம்ப்ரவரி ஃபைல்ஸ் தான். உங்கள் சிஸ்டம்க்கு எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ இதையும் நீங்கள் டெலிட் கொடுத்து முடிச்சிருங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அகைன் PREFETCH அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான டெம்ப்ரவரி ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இதுவும் உங்களுக்கு தேவையே இல்லை. இதையும் நீங்கள் கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு டெலிட் கொடுத்துருங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும்போது உங்களோட பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் கொஞ்சம் பூஸ்டப் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ஜிபியு மானிட்டரில் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிசியோட ட்ரிக்ஸ் லெவல் ஸோ இந்த மாதிரி உங்களோட பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது மட்டும் இல்லை, இப்போ இந்த ரேமில் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரேஜில் கான்ஃபிகர் ஸ்டோரேஜ் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டெம்ப்ரவரி ஃபைல்ஸ் இருக்கும். டெலிட் டெம்ப்ரவரி ஃபைல்ஸ் தட் ஆர் நாட் யூஸிங். நான் 30 டேஸ் வச்சுருக்கேன். அதை நீங்கள் வந்து 1 டே வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபைல் டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப வேணும்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் தான் இந்த 30 டேஸ். நான் 1 டேவே வச்சுக்கிட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் நெவர் கொடுத்துருங்க. ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் க்ளீன் நோ கொடுத்துட்டீங்கன்னா இதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் சென்ஸ் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பிசி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் நல்லாயிருக்கும். ஸோ முக்கியமாக ஒரே விஷயம் தான், உங்களோட விண்டோஸ் சி டிரைவில் இருக்கக்கூடிய ஃபைல் ஸ்டோரேஜ் மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும்.